பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 17வது அதிகாரத்திலே அங்கே அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி 12,000 பேரை தெரிந்து கொண்டு இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பும்படியான காரியத்தை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சித்தம் ஒன்று, ஆனால் மனிதன் நினைப்பது வேறு. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். மகிமை உண்டாவதாக. அப்சலோமும் இஸ்ரேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அரியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்று சொல்லி ஊசாய் சாதேக் அபியத்தார் ஆசிரியப்பட்டு பார்த்து என்னென்னபடி அகிதாப்பில் அப்சலோமுக்கும் இஸ்ரேல் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே அந்த காரியங்களெல்லாம் தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், அகிதாப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தாவீது மக்னாயிமுக்கு வந்ததையும் அப்சலோம் சகல இஸ்ரவேலர் கூட யோர்தானை கடந்து போனதையும் வேதம் தெரிவிக்கிறது. அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாயை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செருயாவின் சகோதரியும் யோவாவின் அத்தையுமாகிய அபிகமாலை படைத்து இஸ்ரவேலின் ஆகிய எத்திரா என்னும் ஒரு பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரத்தியாயிருந்தாள். மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே அப்சலோமுடைய பரிதாபமான ஒரு மரணத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. இங்கே அப்சலோம் கோபேரு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோபேரு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோபேரு கழுதை அப்பாலை போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. தன் தகப்பனுக்கு விரோதமாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தன் தகப்பனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்த அப்சலோமுடைய பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆம், தகப்பனின் தாயும் கணவன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் தேவன் கற்பித்தார். ஆனால் இங்கே தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி அதன் மூலமாக தனக்கு உள்ள ஆக்கினையை பெற்றுக்கொண்டதான அப்சலோம் எல்லா காரியங்களுக்கும் அங்கே அவர் எச்சரிக்கையாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அங்கே யோவாபினுடைய ஆயுதக்காரர்களாகிய 10 சேவர்கள் அப்சலோமை சூழ்ந்து கொண்டு அவனை அடித்து கொன்று போட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய
அப்சலோமை எடுத்து அவனை காற்றிலுள்ள பெரிய குழியில் போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவிலை வைத்தார்கள். இஸ்ரவேலோ அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். சமயமே உண்டாவதாக. இங்கே அப்சலோமுடைய மரணம் தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீது அங்கே துக்கப்பட்டு அழுகிறதை பார்க்கிறோம். சமயம் உண்டாவதாக. இங்கே தன் பிள்ளையாண்டான் அங்கே செத்து போனான் என்று சொல்லி கெவினி வாசலில் மேல் வீட்டுக்கு ஏறி போய் அழுதான். என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக சித்தேனால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என்று சொல்லி அழுகிறதை பார்க்கிறோம். தாவீது அடக்க முடியாத வேதனை. ஒரு தகப்பன் ஒரு மகனின் மறைவுக்காக கொள்ளும் வேதனை விட இந்த மகன் கலகத்தினாலும் பாவத்தினாலும் பரிதாபமாய் செத்து போனதை நினைத்து எருசலேம் தாவீது மிகவும் கதறி அழுகிற காரியம் பரிதாபமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து தாவீது எருசலேமுக்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். யூதாவின் சகல மனுஷனுடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல இணங்க பண்ணினால் ராஜாவுக்கு வந்து நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரும் திரும்பி வாரும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் அவனது ராஜாவை திரும்பி வரும்படி சொல்லுகிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராக தேவன் தம் சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். மகிமை உண்டா. அவர் நினைத்த காரியம் தடைபடாது. அவர் தாமே சகல காரியங்களையும் செய்ய வல்லவர். மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. அங்கே ராஜாவிடத்தில் வந்து திரும்பி அழைத்து கொண்டு வருகிறது. அங்கே வரும்போது 20வது அதிகாரத்திலே சேபா ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் சேபாவுடைய பரிதான முடிவையும் அதிகாரம் தெரிவிக்கிறது. தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.